நிறைய பதிவுகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. 90s கிட்ஸுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த 90s கிட்டுங்கிறவங்க 80ஸுக்கும் 2Kவுக்கும் ரெண்டும் சேர்ந்து மிக்சட் கலவை மாதிரி இருக்கிறவங்க தான். தனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறப்போ எப்படி பொண்ணு வேணும்னு கேட்கக்கூட உங்களுக்கு தெரியல. பாசம் வச்சிடாதீங்க யார் மேலேயும், அன்பாக மட்டும் இருங்க போதும். மற்றவங்க புரிஞ்சுக்கிறது எவ்வளவு திமிராக இருக்குது. யாட்டி பேச மாட்டாரான் தலை, இந்த ரேஞ்சுக்கு வச்சுப்பாங்க. ஒருத்தருடைய ப்ரைவசியில் இன்னொருத்தர் தலையிடாமல் இருக்கணும். அதே போல் பணமா இல்லை தன்னுடைய பேரா அப்படின்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிட ரீதியா பலவிதமான பதிவுகள் பார்க்குறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான பதிவு. அதாவது வருடங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வருடங்கள்ல பிறந்தவங்களுடைய பொதுவான குணாதிசயம் இது ஜாதகம் பேஸ் பண்ணினது கிடையாது. வருஷத்தை வச்சே ஒருத்தருடைய குணாதிசயம் இப்படிதான் இருக்கும். இவங்க கூட காம்பினேஷன் பண்ண வேண்டிய இயர்ஸ், இந்தந்த வருஷங்கள்ல பிறந்தவங்களை நீங்க சேர்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் பல திருமணங்கள் முறிஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த வருடத்தின் ரகசியத்தை பத்தி இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்காக கோட்டமொழி ஜோதிடர் சத்யா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். உங்களோட பல பதிவுகள் அது ஆன்மீக ரீதியாகவும் இருக்கு, ஜோதிட ரீதியாகவும் இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இது உங்களோட ஒரு பெஸ்ட் ரிசர்ச்னு கூட சொல்லலாம். வருடங்களை வச்சே ஜாதகம்லாம் வேண்டாம், உங்களுக்கு பிறந்த தேதி கிழமை தெரியல, அதை பற்றிலாம் கவலையே இல்லை, இந்த வருஷத்துல பிறந்துட்டீங்களா உங்க வாழ்க்கை குணம் இதுதான், அப்போ நீங்க யாரை அனுசரிக்கணும், யாரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ரிசர்ச் இருக்கு. இன்னைக்கு எந்த வருஷத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யத்தோட ஸ்டார்ட். பொதுவாக ஒரு ஜோதிடம் அப்படின்னாலே கட்டத்துக்குள்ள வச்சு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது தான் மெயினாக நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசன்ன முறைகள் இருக்குது, கைரேகை சாஸ்திரம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இன்னொரு ஒன்று என்ன அப்படின்னா எண்கள். பொதுவாக எண்கள் அப்படின்னாலே நமக்கு நியூமராலஜி அப்படின்னு தெரியும். பட் என்னோடது பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் கிரகத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற பொருட்கள், நிறங்கள், சுவைகள், மனங்கள்லேருந்து எல்லா விதத்துலேயும் ஒரு கிரகம் அல்லது பல கிரகங்களுடைய ஒரு கூட்டுக்கலவை அப்படின்றது. ஸோ அதோட இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு ஜாதகம் சரியாக இருக்குது, பிறந்த நேரமெல்லாம் தெரியும். ஸோ அதனால் அவங்க ஜாதகம் பார்த்துக்கிறாங்க. சில பேர் நாடியில் பார்த்துக்கிறாங்க. சில பேர் ஓகே ரைட், இது எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என் பிறந்த வருஷம் வேணால் தெரியும், ஆனால் நான் பிறந்த மாதம் கூட எனக்கு உருப்படியாக தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு ஏதாவது இருக்கா, நான் என்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சரியாக அமைச்சிக்கிறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வருடங்களுக்குள்ளும் சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்க. ஸோ ஒவ்வொரு வருடத்துக்குமே ஒரு அடிப்படையாக சில குணங்கள் இருக்கும். அதில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கு. அப்போது நம்முடைய சரியான குண இயல்புகள் என்ன, அதை நம்ம மேம்படுத்திக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த குண இயல்புகள்னால நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதை தெரிஞ்சு ஒன்று அதை திருத்திக்கணும், இல்லை அதை சரியான விதத்துல நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரியா கொண்டு போக முடியும். ஏன்னா கிரகங்கள் குணங்களாகவும் வெளிப்படுது. நிச்சயமா. ஸோ அதன் அடிப்படையில தான் வருடங்கள் அப்படின்னு தெரிஞ்சா போதும், அதை வைத்துக்கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிசர்ச்ல. நிறைய பதிவுகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. 90s கிட்ஸுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, இது ஒரு ஷார்ட்ஸா அதே மாதிரி வீடியோவா, இது ரொம்ப பிரபலமா இருக்கு. ஸோ நம்ம 90ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தையே எடுத்துக்கலாம். உதாரணமாக 1997 1997ல பிறந்த எல்லாருக்கும், அதாவது 12 மாசம் ஆணோ பெண்ணோ, இவங்களோட குணாதிசயம் இப்படிதான் இருக்கும். இவங்க எந்த வருடத்துல பிறந்தவங்க கூட மேட்ச் ஆகும்போது வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கு. ஏன் இன்னும் அதில் சில பேர் கல்யாணமே ஆகாமல் இருக்குது. இந்த 90s கிட் அப்படின்னாலே உண்மையிலே மீம்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபோக்கஸிங் என்னன்னா அவங்க தான். ஏன் இவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று சமுதாயத்தினுடைய மாற்றங்கள் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய மனித வாழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி அமைப்பு கிடையாது. கால சூழல்கள், நம்மளுடைய உணவு பழக்கம், வாழ்வியல் முறைகள், சமூகத்தினுடைய கண்ணோட்டங்கள் மாறுபடும் போது நமக்கு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், செயற்கை தன்னை மாற்றிக்கொள்ள இயற்கையும் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும்.
80s கிட்ட ஒரு மாதிரி கேரக்டர்ஸ், 90s கிட்ட ஒரு மாதிரி கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வர 2K கிட்ல இருந்து இவங்க எல்லாம் வேற மாதிரி. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த 90s கிட்டுங்கிறவங்க 80ஸுக்கும் 2Kவுக்கும் ரெண்டும் சேர்ந்து மிக்சட் கலவை மாதிரி இருக்கிறவங்க தான். ஸோ இவங்க பாரம்பரியத்துக்குள்ளேயும் இருக்காங்க, நாகரீகத்துக்குள்ளேயும் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, எதுக்குள்ள தான் போகணும், இல்லை ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமணம் மட்டும் கிடையாது. இவங்களுடைய கெரியர்லேயே வந்து இந்த தடுமாற்றங்கள்ங்கிறது அவங்களுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங், வளர்ந்த விதங்கள் அப்படிங்கிறது நார்மலாக தலையை சீவிட்டு ஃபார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தவங்க தான். ஆனால் உள்ளுக்குள்ள இவங்க பாதி 2K கிட்டாவும் இருக்காங்க. ஸோ அது வந்து 2K கிட்ட தெரியும், புள்ளிங்கோ ஸ்டைலில் ஒன்று இருக்கு. இவங்கனால ஃபார்மலுக்குள்ளேயும் இருக்க முடியல, புள்ளிங்கோக்குள்ளேயும் போக முடியல. ஸோ அதனால வந்து பாருங்க, இதுல எதை போடுவாங்க, மனசு ஒண்ணு விரும்புது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தயக்கம் அப்படிங்கிறது ஒன்னால வச்சிருக்கு இல்லைங்களா. இதே மாதிரி தான் இப்ப திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது என்னன்னா ட்ரெடிஷ்னல். இவங்க விரும்புகிற பொண்ணு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது பெரும்பான்மையான 90s கிட்ல, இப்போ ஒரு ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டா 80ஸ்ல என்ன விரும்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான விருப்பங்கள் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒண்ணு. இவங்களுடைய கால சூழல், இவங்க இப்ப வாழ்ற வாழ்வியல் முறைகள், இது எல்லாத்துலயும் வந்து இந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, பெண்களுடைய ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது, இல்லை ஆடை சுதந்திரமா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய கல்வித்தரம், வாழ்வியல் முறைகள் இந்த மாதிரி இருக்கலாம். இதையும் இவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. தனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ எப்படி பொண்ணு வேணும்னு கேட்க கூட இவங்களுக்கு தெரியல. தனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதுலே இவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதுதான் இவங்க தடுமாறுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதே போல பெண்கள், இப்போ இந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ இவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்க அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க சுதந்திரம், கல்வி, பொருளாதார சுதந்திரம், இது மாதிரியான விஷயங்களை இவங்களுடைய கண்ணோட்டம் மாறுபட்டு இருக்கு. இவங்க சுய வருமானம், தனக்கென்று ஒரு அடையாளம், தனக்கென்று ஒரு அங்கீகாரம், சுயமரியாதை, சுய கௌரவம், சமுதாய அந்தஸ்து, இதை எல்லாமே விரும்பக்கூடிய பெண்களா இருக்காங்க. அதே சமயத்துல காதல், கணவருக்கான மரியாதை, கணவர் மேல் வைக்கக்கூடிய அன்பு, நேசம், புரிதல், இதுக்குள்ளேயும் அவங்க இருக்காங்க. சாப்பிட்டியான்னு கேட்டாலே இங்க கண்ணு கிளங்குற பொண்கள் இன்னுமே வந்து அந்த 90s கிட்ல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆகாம இருக்கிறது, ஏன்னா பெண்களுக்கு வந்து சீக்கிரமே கொஞ்சம் ஆயிடவும் செய்யுது. ஆனாலும் மனதளவுல இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருந்துட்டு இருக்கு. உங்களோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பேசணும், வீக்னஸ் அப்படின்னு பேசணும். இப்போ இதுல ராசி வைஸ் நம்ம நேயர்களுக்கு கொடுக்கும்போது 4 விதமான இருக்கு. நிலம், நீர், காற்று, நெருப்புன்னு சொல்லி 12 ராசியை 4ஆ பிரிச்சிருக்கோம். பொதுவாக யாரெல்லாம் வந்து இந்த நெருப்பு ராசி, அதாவது மேஷம், சிம்மம், தனுசுலையும் 97ல பிறந்தவங்க இருப்பாங்க, இவங்களுக்கான பாசிட்டிவ்ஸ் என்ன, இவங்க என்னத்தை மாத்திக்கணும், இவங்களோட வீக்னஸ் என்னவா இருக்கும், இவங்க பார்ட்னர்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும். இவங்க 97ல பிறந்திருக்காங்க, ஆனா இவங்க வந்து மேஷத்துல பிறந்திருக்காங்க. பொதுவாக மேஷத்தோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஜெட் வேகத்துல இருக்கிறவங்க தான். உண்மையிலே ஃபயர் தான், பத்திக்குச்சுன்னா சர்ன்னு போய் அடிச்சிடும். ஆனா இந்த 97 வந்து பேஸா வந்து அமைதியானவங்க தானே அப்படின்னா, ஆமாங்க, இவங்க வந்து அமைதியானவங்க தான். ஆனா மேஷத்துல பிறந்திருக்கும் போது சுயமரியாதை, கௌரவம்னு சொன்னாங்க, அதுக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பணமா இல்ல தன்னுடைய பேரா அப்படின்னா இவங்க பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய ஈகோ டச் ஆகிறதுக்கு இவங்க விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது டச் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ரொம்ப ரைஸ் ஆயிடுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த செகண்டே வந்து இவங்க கட் பண்ணிட்டு வெளியில வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து திரும்ப ஏத்துக்க மாட்டாங்க. இது மேஷத்தோட கேரக்டர். இப்போ இந்த மேஷம் எந்த குணத்தை மாத்திக்கணும் அப்படிங்கிறப்ப, இவங்களுடைய கோபம் உள்ளுக்குள்ள பயங்கரமான கொதிநிலை. இவங்க அதை வெளியில காமிச்சாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் தன்னை நிதானப்படுத்திக்கிறது நல்லது. சிம்மமா இருந்தாங்க, இதே நெருப்பு தான், ஆனா இவங்க சிம்மத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. தான் யார் மேல அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அப்படியே அவங்கள தங்க வார்த்தை தாங்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த தங்கத்தை தாங்குற அந்த அளவுக்கு இவங்க கேர் பண்ணி பாத்துக்குவாங்க. ஆனா அட் த சேம் டைம் அந்த பர்சன் இன்னொருத்தங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா இவங்க உள்ளுக்குள்ள உடஞ்சிருவாங்க. ஏன்னா பொதுவாகவே சிம்மத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கு, பொசசிவ்னஸ். இவங்க யார் மேல அந்த அன்பு வச்சாங்கன்னா லிமிட் தெரியாம வைக்கிறது தான் சிம்மத்தோட கேரக்டர். இதுல இந்த 97 வேற இருந்ததுன்னா அன்பு இருக்கும், அந்த அன்பை வந்து காட்ட தெரியாது, வார்த்தைகளாலேயோ கிஃப்ட் அது இதுன்னு கொடுத்தோம், இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, கேரிங்ல மட்டும்தான் காமிக்க தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த உறவு இன்னொருத்தங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா இவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப காயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, உள்ளுக்குள்ள ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. ஸோ இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், பாசம் வச்சிடாதீங்க யார் மேலேயும், அன்பா மட்டும் இருங்க போதும். ஏன்னா அன்பு எதிர்பார்க்காது, ஆனா பாசம் எதிர்பார்க்கும். இதே இவங்களுடைய லைஃப்ல இவங்க ரொம்ப விஷயங்களை இழக்கிறதுக்கும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் இந்த ஒரு கேரக்டரே மெயின் கேரக்டரா வேலை செஞ்சிடும்.
தனுசு ராசி. தனுசு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நெருப்பு தான். ஆனால் அவங்க ரொம்ப டெக்னிக்கலான ஆள். 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மேலே தான் கோவப்படுவாங்க. அந்த ஒரு ஆளை தவிர 99 பேருக்கு இவங்க கோவப்படுறாங்கன்னே புரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக தன்னுடைய கோவத்தை காட்டக்கூடிய மிக மிக பக்குவப்பட்ட பொறுப்பான ஆட்கள் வந்து தனுசு. பட் இந்த 97ல இருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவங்க ஸ்மார்ட். உண்மையிலேயே இவங்க மாஸ்டர் மைண்ட் செட். இவங்க கிட்ட மைனஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பார்த்துக்கணும். அது என்ன அப்படிங்கிறப்போ ஆட்டிடியூட். இவங்களோட ஆட்டிடியூட் வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா இவங்க தான்கிற கர்வத்தோட இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா பேஸா ஒரு அமைதியா இருப்பாங்க இல்லைங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் அமைதிங்கிறது இவங்களுடைய இயல்பு, பிறவி குணம் அப்படின்னு. மற்றவங்க புரிஞ்சுக்கிறது எவ்வளவு திமிரா இருக்கு பத்தி யாட்டி பேச மாட்டாராம் தலை, இந்த ரேஞ்சுக்கு வச்சுப்பாங்க. மற்றவங்க இவங்கள தவறா புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க தான்கிற கர்வத்தோட இருக்காங்க. அந்த மாதிரி நினைக்கும் போது வாய்ப்புகள் இவங்களுக்கு சிலது வர்றதில்லை. அந்த வாய்ப்புகள் கைவிட்டு போயிடுது. இவங்களுக்கு நேரடியாக கிடையாது, ஆனால் மறைமுகமான எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா யார் வில்லன்னே தெரியாது, ஏன்னா கூட இருக்கிறவன் துரோகியாது. ஸோ அதனால இவங்க எதை கவனிக்கணும் அப்படின்னா தன்னுடைய ஆட்டிடியூட்டை மட்டும் கொஞ்சம் இவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப் நல்லா. 97ல பிறந்தவங்க நிறைய பேர் அதே வருடத்துல பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு எந்த வருடத்துல இருக்கிறவங்கள இவங்க செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? ஒரே வருஷத்துல பிறந்த லைஃப் பார்ட்னரோட இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும்? 97 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 97 கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் பேசிஸில் ஓகே தான். ஆனால் உள்ள ஒரு விஷயம் கிராஷ் ஆகும். என்ன அப்படின்னா பொசிசிவ்னஸ். அவங்க மேலே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், இவங்க மேலே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா இவங்க அட்வைஸ்ன்னு அதை எடுத்துப்பாங்க. அதே லைஃப் பார்ட்னர் சொல்லும்போது ஈகோவில் போய் டச் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த இவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 97 நல்ல பேர். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வயது குறைந்த பெண்களை திருமணம் பண்ணணும், இது நம்ம இதில் ஒரு பழக்கம். அப்போ 97ல பிறந்த ஒரு ஆணாக இருந்தது அப்படின்னா இவங்க ரிவர்ஸ் கியரில் போயிட்டு இவங்க யாரை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா 97, 95, 97, 94. ஸோ இந்த 97, 95 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு குட் பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா என்ன ரீசன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு அமைதி இருக்கும். 95 வந்து கொஞ்சம் ஃபயர் இருக்கும், ஆனால் அந்த ஃபயர் தேவைப்படுறப்ப தான் வெளியில் வரும். ஸோ நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, பட் அமைதியாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மேட்சிங் இருக்கும். 94க்கும் 97க்கும் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சென்டிமெண்ட்டான ஆட்கள். 94 என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் மல்டி டேலண்ட் பர்சன் தான். ஆனால் இவங்களை யாராவது என்கரேஜ் பண்ணால் தான் இவங்களோட திறமை வெளியில் வரும். என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இவங்களோட நிறைய திறமைகள் வெளியில் வர்றதில்லை. பட் 97 அப்படி கிடையாது. 97 பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுங்களா, பக்கா மோட்டிவேட் பண்ணுற ஆட்கள். ஸோ இந்த 94 கிட்ட என்ன மைனஸோ அதை கரெக்டாக ட்ரிகர் பண்ணக்கூடிய திறன் 97க்கு இருக்குது. அதே போல் இந்த 97 வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாமே தெரியும் வெளில வர மாட்டேன், இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரக்கூடிய வல்லமை 94, 95க்கு இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல பேராக இருப்பாங்க. இது வந்து பெண்ணாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆண்களாக இருந்ததுன்னா அப்போ இவங்களோட அடுத்தது கம்மி வயது இருக்கக்கூடிய பெண்கள்னு பார்க்கும்போது அபவ் 97ன்னு பார்க்கும்போது யார்? இப்போ 97ல் பிறந்த ஒரு பையனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001ல் பிறந்த பொண்ணுங்க. ஸோ இவங்கக்கிட்ட என்னன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு இன்னர் பீஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கிற ஒன்று 90s கிட் 2K கிட். ஸோ இந்த 2001ல் பிறந்த பெண்ணு ரெண்டும் சேர்ந்து மிக்சடாக இருப்பாங்க. ஸோ இந்த 97 அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 97ல் பிறந்த ஆண்களாக இருந்தால் ஏறக்குறைய உங்களுக்கு 2K கிட்டில் தான் பொண்ணு கிடைக்கும். ஸோ முதல்ல கொஞ்சம் பொறுமையாக அவங்க கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மினிமம் 2 years. 97 பொறுத்த வரைக்கும் 2001 and 2003 இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பேசிஸில் மிங்கிள் ஆகிக்க முடியும். இப்போ ராசி வயசுன்னு பார்த்தோம்னா இந்த மேஷத்தில் அதான் நெருப்பு ராசியில் பிறந்தவங்க 97 யாரை பேர் பண்ணும்போது இவங்களுக்கு லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும்? பொதுவாக இந்த மேஷத்தில் ஆனால் அட் த சேம் டைம் 97ல் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சிம்மமும் தனுசும் அப்படிங்கிறது ஆக்சுவலாகவே ஜாதக ரீதியாக அது கொஞ்சம் செட் ஆவாங்க அப்படிங்கிறது தான். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. ஒருத்தருடைய ப்ரைவசியில் இன்னொருத்தர் தலையிடாமல் இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பரஸ்பர மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இருந்தால் இந்த 97ல் பிறந்த மேஷம், சிம்மம், தனுசும் ஒரு நல்ல பேர். ஒன்று. ரெண்டாவது வந்து யார் கூட இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா கடகம். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன்னா அவங்களோட பேஸ் கேரக்டர் வந்து இயல்பாகவே அவங்க கொஞ்சம் அமைதியான டைப். முதல்ல அன்பு, பாசம், இரக்கம் இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இவங்களும் கரெக்ட் பண்ணுற அமைதிக்கோ இல்லை இவங்க வந்து சில நேரங்களில் தடுமாறும் போது இவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய திறன் அந்த கடகத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால மேஷத்துக்கு இந்த சிம்மம், தனுசுக்கு அப்புறமா இருக்கிறது கடகம் தான். இப்போ இதே கடக ராசியில பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ எந்த ராசியை மேட்ச் பண்ணலாம்? மேஷம் இல்லாம, அதாவது நெருப்பு ராசி இல்லாம வேற எந்த ராசி கூட மேட்ச் ஆகும்போது இன்னும் நல்லா இருக்கும்? இப்போ இவங்க வந்து இதே 97ல் பிறந்திருக்காங்க, ஆனால் இவங்க வந்து கடகத்தில் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு யார் பெஸ்ட் அப்படின்னா
மீனமும் விருச்சிகமும். ஏன்னா இவங்களுடைய பல்ஸ் இயல்பு, ஏன்னா இது மூணுமே நீர் ராசிகள் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள் எப்பொழுதுமே தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளோ சீக்கிரம் யாட்டி இவங்க ஷேரே பண்ணவே மாட்டாங்க. அப்படி அப்போ ஆல்ரெடி இவங்க 97 வேற அப்படிங்கிறப்ப இன்னுமே இவங்க ரொம்ப ஆழத்துல தான் இருப்பாங்க, வெளியில வர மாட்டாங்க. அப்படின்னா இவங்கள புரிஞ்சு இவங்களோட இணைஞ்சு இவங்க அதுல இருந்து வெளியில வர்றது வரைக்கும், இல்ல வரல அப்படின்னா கூட அந்த பிளஸ் மைனஸோட ஏத்துக்கிற பக்குவம் யார்கிட்ட நிறைய இருக்குன்னா விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கிட்ட தான். ஸோ இவங்க ஒரு கடகத்துக்கு ஒரு நல்ல பேரா இருப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய நிலராசி காற்று ராசியை மேட்ச் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வருமான்னு, ஏன்னா நிறைய பேர் அப்படி மேட்ச் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு ஏதான ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை அப்படி திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா. 97 வந்து இருக்கிற ஒரு கேரக்டர், அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்பினாங்க அப்படின்னா உண்மையை ரொம்ப ஆழமாக நம்புவாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த காற்று ராசிகளில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, காற்று மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை யாட்டி சொல்லிடாதப்ப அப்படின்னா எல்லாம் சொல்லவே மாட்டேன். திரும்பினதும் நமக்கு மைக்கில் அனௌன்ஸ் ஆகிட்டு இருக்கும் நம்ம சொன்னது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட். இதில் என்ன இருக்குது, இது சொல்கிறதுனால என்ன இருக்குது அப்படிங்கிறது, இது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து ரைட் பார்த்துக்கலாம் அப்படிங்க, எதையுமே டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிறது காற்று ராசிகள். பட் இங்கே 97ஓட பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க காற்று ராசியில் இருக்கக்கூடிய மிதுனத்தையோ துலாத்தையோ கும்பத்தையோ அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 97ல் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அவர்கள் அப்படித்தான். அப்போ என்ன செய்யணும்னா, ஒன்று இவங்களுக்கு எது ரகசியம்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா, அது ஒன்று தான் சேஃப். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களை கல்யாணம் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, இந்த 97 ஏதாவது ஒரு விஷயம் தோல்விகள் இழப்புகள் இல்லை சில அவமானங்கள் அப்படின்னு ஏற்படும் போது உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்ரா விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த காற்று ராசிக்கிட்டு இருந்து தான் வரும். எப்போ எதை நீங்கள் சொன்னாலும் பார்த்துக்கலாம், அதனால என்ன, இது போனால் இன்னொன்று, அந்த ஒரு மென்டாலிட்டி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது காற்று தான். ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேக் இட் ஈஸி கேரக்டர் இருக்கிறது இந்த 97க்கு முக்கியமாக தேவை. மைனஸ் என்ன அப்படின்னா இந்த சீக்ரெட் ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க கரெக்டாக இருக்கணும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலம். ஸோ இந்த நிலராசிகளுக்கும் இந்த 97க்கும் எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்தோட மேட்ச் ஆகும். கன்னியோட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்ஸை டக்குன்னு பிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல தான் இவங்களுக்கு தப்பு இருக்குது. இவங்க சொல்கிறது வேணால் ரொம்ப லாங் டைம் ஆகலாம், இல்லை சொல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ப்ளஸ் மைனஸை தெரிந்து கொள்ளக்கூடிய திறன் 97க்கு அதிகமாகவே இருக்கும். பட் கன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் அப்படி டக்குன்னு பிடிக்கிறவங்க. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா பரஸ்பரம் ஈகோ கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த கன்னியில் இருக்கிறவங்கள இந்த 97 கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக யோசிச்சு அந்த கேரக்டர் மேட்சிங் சொன்னோம்னா இன்னுமே கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து தான் சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக. அடுத்ததாக இருக்கிறது மகரம். இந்த மகரத்துக்கும் 97க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலேயே நல்ல பேர். ஏன்னா மகரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 97க்கு என்ன கேரக்டர்ஸ் பார்த்தோமோ ஏகதேசம் வந்து இங்கே மகரத்துக்கிட்ட இருக்கும். 97ம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அவமானங்களை சந்திச்சு அது கற்றுக் கொடுத்த பாடத்திலிருந்து மெதுவாக வர்றது தான் 97. மகரமும் அனுபவத்தினால மட்டும்தான் மேலே வர்றவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும். 97ல் பிறந்தவங்க என்ன மாதிரி படிப்பு சூஸ் பண்ணும்போது, இந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி படிப்பு, இந்த மாதிரி தொழில், அதே மாதிரி நோய்கள்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில் அப்படின்னு செட் ஆகும் அப்படின்னா லாங் டைம் ப்ராசஸ் இருக்கிற தொழில் செட் ஆகும். இந்த ஷார்ட் டைம்ல முடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு அது ஆவரேஜில் தான் இருக்கும். இவங்க அதுக்கப்புறம் பயிற்சி எடுத்து தான் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ ஒரு வீட்டை கட்டி அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இவங்களுக்கு செட் ஆகும். லாங் டைம் ப்ராசஸாக இருக்கக்கூடிய தொழில்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து வேலை. இவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை அமைப்பு அப்படின்னு செட் ஆகும் அப்படின்னா முதல் விஷயம் இவங்களுக்கு ரொம்ப க்ரௌடாக சத்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறது இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதே போல் இந்த 97க்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் டீம் ஒர்க் இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். தாராளமாக இவங்க டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் டீம் ஒர்க்காக பண்ணும்போது இவங்களுடைய முழுமையான திறமை அந்த டீமோட முடிஞ்சு போயிடும். இவங்களோட டீம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க ஒர்க் எல்லாமே வந்து இவங்க கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை செஞ்சு கொடுனா அதையும் இழுத்து போட்டுக்கிட்டு இவங்க செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்குமே தவிர வளர்ச்சி. அப்போ இவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அடுத்தடுத்து வந்து டெவலப் ஆகி போயிடுவாங்க. இவங்க அந்த இடத்துல தேங்கி நின்றுவாங்க. 97 பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க்கை விட தனியாக ஒர்க் பண்ணுறது பெஸ்ட். அது இல்லாமல் டீம் ஒர்க்கில் தான் நான் இருக்கிற சூழல் இருக்கு, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட் பேசிஸில் இருக்கு, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்.
எந்த மாதிரியான படிப்பு அப்படின்னு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷினரிஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ஓகே தான். அது இன்னும் ஒருவேளை ஜாதகத்தில் சப்போஸ் அந்த செவ்வாய், சனி அந்த மாதிரி கிரக சம்பந்தங்கள் இருந்தால் அதை எடுக்கலாமே தவிர, அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு அடுத்தவங்களுடைய மனதை புரிந்துக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கு. பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த துறைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேசிஸில் இருக்கு. ஏன்னா இப்போ அது கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. அது நல்லா இருக்கு. அதே போல் அக்ரி, மெடிசின், கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்கள் கூட 97க்கு நல்லாவே வரும். ஏன்னா அந்த 97 கூட நம்ம ஹார்ட் டச்சிங்காக அவங்களோட கனெக்ட் ஆகிடும். இவங்களுக்கு மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய துறைகளும் அது சார்ந்த படிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த 97ல் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கும்போது அவங்களோட வளர்ச்சி அவங்க பிறந்த இடத்துல இருக்குமா, இல்லை அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போனால் தான் அவங்க வாழ்க்கைக்கான வெளிச்சம் இருக்குமா? பொதுவாக 97ஓட இப்போ கேரக்டர் நம்ம பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, சொந்த ஊரில் இருக்கும்போது போதுங்கிற மனசு இவங்களுக்கு வந்துடும். ஸோ அங்கேருந்து டெவலப் பண்ணுறவங்க அப்படின்னா பர்சன்டேஜ் லெவலில் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஸோ கெரியரில் அடுத்த லெவல் நகரணும், கொஞ்சம் பெரிய லெவல் ரீச் பண்ணணும் அப்படின்னா இவங்க சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் வர்றது தான் நல்லது. ஓரளவுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்துடுச்சு, ஓகே ரைட், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குது, வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப வேணாலும் சொந்த ஊருக்கு அதுக்கப்புறம் போய்க்கலாம். பட் கெரியரில் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஊர்லேருந்து வெளியில் வரணும். என்ன மாதிரி ஒரு நோய் தாக்கமோ இல்லை என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஆரோக்கியம்? இப்போ இவங்களோட கேரக்டர்லேயே தெரிஞ்சிருக்கும், இவங்க ஆக்சுவலாக வந்து ஓவர் திங்கிங் ஆளுக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவமானங்கள், தோல்விகள் இதெல்லாம் நடந்தால் இவங்களை வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அப்படியே பாறை மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலு மாதிரி கடங்கடங்கடான்னு இருக்கு அவர் காமெடியில் வர்ற மாதிரி. உள்ளுக்குள்ளே இவங்க அதை வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. அந்த வலிகள், அந்த காயங்கள் அப்படிங்கிறது உள்ள அந்த நினைவுகள் இவங்களை விட்டு போகிறதில்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயங்கள் இவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓவர் திங்கிங் ஆகிடு. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் 97 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் ஆட்கள் அதிகமாகவே இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வெளியில் காமிக்க மாட்டாங்க. இது இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆழ்ந்த தூக்கம் இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் மனசலனங்கள், தடுமாற்றங்கள் இவங்களுக்கு இருக்கு. இது இன்னும் ஹெவியா இவங்க இப்படியே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு அடுத்து எங்க பண்ணோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் இவங்களுக்கு பாதிக்குது. ஸோ அப்போ மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவுகள் எடுக்கிறது இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே பின்தங்கி போயிடுது. இல்லை இதனால தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க. இவங்களை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பிரெயின் வாஷ் பண்ண முடியுது. ஸோ அடுத்தவங்களுடைய முடிவுகளை தன் முடிவுகளாக எடுத்து அப்ளை பண்ணும்போது இவங்க பர்சனல் அண்ட் அஃபிஷியல் லைஃப் கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஆணி வேறு எது அப்படின்னா இவங்களுடைய ஓவர் திங்கிங். ஸோ இவங்க மனதை சரியான வழியில் எப்படி கொண்டு செலுத்துறதுங்கிறத பயிற்சி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் ராஜா. நம்ம ஜோதிடம், ஜாதகம் இல்லாமல் வெறும் வருடத்தை மட்டுமே வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவங்களோட மெயின் கேரக்டரைசேஷன், அவங்களோட மெயின் கனெக்ட், மேரேஜ் லைஃப், இதை பற்றி நேர்கள் பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. இதே வருடத்தில் பிறந்த மற்ற ராசிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் வேணும்னா கண்டிப்பாக மெசேஜில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மேம் கிட்டேருந்து அதற்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக நம்ம கொடுக்கலாம். அருமையான வித்தியாசமான ஒரு பதிவு மேம். நன்றி. நன்றி.